பேசுவோமா? நகைச்சீட்டை பற்றி கேட்குறியா? நகைச்சீட்டு சேமிக்கிறத பற்றி சொல்லுங்கக்கா, சீட்டு போடுறத பற்றி அப்படின்னு கேட்டதாக சொல்கிறியா? அதாவது நான் எப்படின்னா, நான் கடைக்கு போவேன். நகை எடுக்க போனோன்னா அங்கே 2 பேர் பிடிச்ச இப்படி கொண்டே போட்டுக்கிட்டு இப்படி நல்லா சேலையை கட்டிக்கிட்டு ஒரு ஐடி கார்டை தொங்க போட்டுக்கிட்டு, மேடம் நீங்கள் வந்து எங்கள் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட்டு தருவோம், இம்பிட்டு காசு கட்டணும், மாதம் டிவை நாங்களே கட்டிடுவோம் பார்த்துக்குங்க, 2வது மாதத்துலேருந்து நீங்கள் ஜிபே பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நீங்கள் கட்டினீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகையை தருவோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அதை பற்றியே கேட்க மாட்டார். நாங்கள் நகைச்சீட்டே போட மாட்டோம் அப்படின்ட்டு. நாளைக்கோ பேசாண்டியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கேட்க வேணாம், அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பொறுமை கேட்கணும்ல. அப்போல்லாம் இப்படி போக மாட்டேன், இப்படி கொண்ட இடையில போட்டுட்டு போக மாட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க, நகை கடைக்கு போயிட்டு என்னமோ எம்பில் படித்த மாதிரியே அப்படியே சேலையை கட்டி ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று போட்டு அப்படியே பூ ஒன்று தொங்க விட்டு அப்படியே முடியை தூக்கி முன்னே விட்டுக்கிட்டு அப்படியே ஸ்டைலாக போவேன் பார்த்துக்கோங்க. இப்படிலாம் இருக்க மாட்டேன். இது வடக்கடை முடியுமா, வடக்கடையை போட்டு வந்துட்டு உட்காந்துருக்கேன், இப்படி போக மாட்டேன். அப்போ என்னை பார்த்தா அவங்க மேடம் டெய்லி எனக்கு ஒரே பங்கு இருக்கா, நம்மளை மேடம்ன்றாங்கடாண்டு. எங்கள் வீட்டுக்காரு அதெல்லாம் நாங்கள் போடுறதில்ல அப்படின்னு முன்னபடியே வர்ணிப்பார். யோ பேசாண்டிரியா அப்படின்னு நான் காலை சுரண்டா கம்முன்னு வந்துடுவார். அதுக்கப்புறம் சரிங்க மேடம், சரிங்க. அப்புறம் அந்த நகைச்சீட்டை எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க. இந்த டிவியில் வந்து இப்படி கட்டணும் இப்படி கட்டணும்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இங்கேயே சொல்லிடுவார், நான் இப்போல்லாம் பெரிய கம்பெனியே நம்ப முடியுதில்ல, பெரிய நகை கடையாக இருந்தாலும் மூடிட்டு ஓடியே போயிடுறாங்க, பெரிய நகை கடைன்றாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க, விளம்பரம் மொட்டை பாசை காட்டிக்கிட்டு இதில் நல்லா இருக்குங்க அப்படின்றாங்க. கடைசியில் பார்த்தா பாதி இது தங்கமாக இருக்குது, பாதி இது தங்கம் இல்லாமல் இருக்குன்னு பெரிய கடையில் தான் இருக்குது. அதனால ரொம்ப கவனம் இருப்பானே அப்படின்னு இங்கேயே பேசிடுவார். அதனால ஒவ்வொரு தடவையும் பேச முடியாது, ஒரு தடவை பேசினா போச்சுக்கிறீங்க. அப்போ சரிங்க டிவி கட்டிடுறீங்களா, சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவேன். எதுக்கு நினைக்கிறிய? என்னடா அது நீ ஏமாத்துக்கிற பொம்பளையா இருப்பவருக்கு அப்படின்லாம் யாரும் நினச்சிடக்கூடாது. உண்மையை சொல்கிறேன், நெசமாவே தான் நான் இப்படித்தான் செய்வேன். ஏமாத்துக்காரங்களாம் நினைக்காதீங்க, அது புத்திசாலித்தானா. அவங்க தான் சொல்லிடுறாங்களா டிவை நாங்கள் கட்டிடுறோம், உங்களுக்கு கிஃப்ட்டு வேறு தாரும்பாங்க. அந்த கிஃப்ட்டில் போய் என்ன போகிறோம், கிஃப்டா, சரி நான் சீட்டு போட்டுருவேன். எங்கள் வீட்டுக்காரர் முழிப்பார் பக்கண்டு, ஏய் அப்படின்ட்டுவார். நான் சுரண்டுவேன் காலை பேசாட்டுக்கிறேங்கண்டு. அதோட கம்பெனத்தில் சரி என்னத்தையும் பண்ணித்தோல அப்படின்னு. சீட்டு அவங்க கட்டுறாங்களா, உங்களுக்கு என்ன பேசாட்டுக்கிறேங்க சரின்னு சீட்டு அவங்க 1500 அவங்க போட்டாங்களாம் காசை எழுதி சீட்டை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. எப்போ வந்து பணம் கட்டுவீங்க, எப்படி வந்து கட்டுவீங்கன்னு கேட்டாங்க. ஒரு தடவை இப்படி நடந்ததுனால சொல்கிறேன். நான் சொன்னேன் அது செந்தில் முருகனில். நான் சொன்னேன் வந்து கட்டிடுறோம், ஜிபேலாம் கிட்ட கிடையாது, இது கடைக்கு வந்தே கட்டிடுறோம். அப்படியா, சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போச்சு இது கொடுங்க, சீட்டு போட்டு கொடுத்துட்டியே, தவணையை போட்டு கொடுத்துட்டியே, 2வது தவணையை நாங்கள் 2வது மாதம் தானே வந்து கட்டணும், இதை கொடுங்க கிஃப்டை அப்படின்னே. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அது என்னது சாறு ஜூஸ் புளியும் பாருங்க, ஜூஸ் புளியிற சாறு கொடுத்தாங்க. ஜூஸ் புளியிற சாறு பற்றி இவரும் சொல்லிட்டாரு, இது பிளாஸ்டிக், இது தேவையில்லாது, இது வேணாம் அப்படின்ட்டாரு. ஐயோ எதையோ ஒன்று கிஃப்ட்டுன்னு கொடுக்கையில எதையாவது வேணான்னு சொல்லாதையான்றேன். அடி அது பிளாஸ்டிக்கில் ஜூஸை புளிஞ்சு நீ எல்லாம் ஜூஸ் புளிச்சு எங்கே குடிக்கிற அப்படின்ட்டாரு. சரி பிரயோஜனமாக தான் கொடுங்க, வேற என்னமா கொடுங்க, கடாயை கொடுங்க அப்படின்னு. அது ஒரு இந்த கடாய் அது வதக்குவோம்ல அது. ஐயோ நான்ஸ்டிக் எனக்கு பிடிக்காதியா, போய் அங்கிட்டு நான்ஸ்டிக் வேணாம் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன வேணும் அப்படின்ட்டாங்க, இது கரண்ட் அடுப்பு. சரி கரண்ட் அடுப்பு சூப்பர், கரண்ட் அடுப்பை கொடுத்துருங்க அப்படின்னு கரண்ட் அடுப்பை வாங்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, என்னப்பா தம்பி இந்த பேசிட்டு வரையோ யூனிஃபார்ம் மாற்று. எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிற, அடி பாவி இப்படி கரண்ட் அடுப்பை வாங்கிட்டு வரையே, நாளைக்கே ஃபோன் பண்ணி கடைக்காரன் எங்கம்மா இது சீட்டு போடலையா அப்படின்னு கேட்டால் என்ன செய்வேன் அப்படி. ஐயோ இதெல்லாம் சொல்கிறேனுங்க, அப்புறம் மறுபடியும் நகை கடைக்கு போனால் சீட்டு போடுறியான்னு கேட்டேன். நம்ப மாட்டாங்களே, பார்த்து நம்ம நகை கடை யாரும் பார்க்கக்கூடாது, இதை போ அப்படி என்ன செய்வேன் பார்த்துங்க. எங்கள் மக்கள் தான் முக்கியம், நகை கடைக்காரன் முக்கியம் இல்லை, பார்த்தா பார்க்க. அப்படி என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன் ரெடி பண்ணுறது, நாங்கள் வரவே இல்லையே, அது எங்கள் சின்னம்மா வந்துச்சுன்னு சொல்லி, சின்னம்மா எங்கள் நம்பர் கொடுத்துட்டு பேசுன்னு சொல்லிடுவையா. யோ பேசுறதுக்கா வழி இல்லை, வாயா பயந்துக்கிட்டே தெரியாதையா அப்படி. இப்படிலாம் பண்ணுறது தப்புடி அப்படின்னாரு. என்ன தப்பு, நீங்கள் ஏன் சீட்டு போட மாட்டேங்கிறீங்க, ஏன் போடலாம்ல, அப்போ உண்மையிலே போடுங்க அப்படின்னு. அவன் ஏமாத்திருவேல, அவன் ஏமாத்திரு நீங்கள் போய்ப்படுறீங்களா, அப்போ நம்ம ஏமாத்துறது தப்பு இல்லை, வாங்க நம்ம ஒன்றும் வழியை போய் கிஃப்ட்டை கொடுங்கன்னு கேட்கல. அவங்க தானே வழியே சீட்டு கொடுங்க கிஃப்ட்டை தரமாட்டாங்க, சரி சீட்டை போடுங்க கிஃப்ட்டை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேங்க. சீட்டு போடுறதுல எனக்கு நம்பிக்கை இருக்காதுங்க. ஏழைச்சி இந்த சீட்டு நான் உங்களுக்கு ரொம்ப சிக்கனமாக சேர்க்கணும்னு நினச்சேன்டா, ரொம்ப அருகாமையில் வாசிக்கிறவங்ககிட்ட நான் வந்து ஒரு மாமிட்ட ஏழைச்சிட்டு போடுவேங்க.
அந்த மாமி கரெக்டாக பணத்தை கொடுத்துருவாங்க. நானும் கரெக்டாக அந்த தேதியில் கரெக்டாக பணத்தை கொடுத்துருவேன். 7 சீட்டு 2 லட்சத்துக்கு போடுவேன் பார்த்துங்க. ஆனால் அந்த 7 சீட்டு இதில் இது பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நாளாக வெங்கிட்டு வந்தது வந்து விட்டுட்டோம்ங்க. அவங்க அந்த மாதிரி நல்ல ஒரு ஆளுகளாக, அதாவது புதுசாக ஆரம்பிக்கிறவங்கள பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஆரம்பித்தவங்க வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல ஏமாற்றிட்டு ஓடி போயிடுறாங்க. எதையுமே நம்பிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில பேரை நம்பி இதை நான் 7 சீட்டு போடுவேங்க. போட்டு எல்லாத்தையும் ஒன்று பண்ணுமா அந்த நகையை திருப்புறதுக்கு உதவிக்கு 7 சீட்டு போட்டுத்தாங்க இது பண்ணுவேன். அது உண்மைதான். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட நம்பிக்கை குருவலை பார்த்து போட்டு சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா அப்படி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் உண்டியலில் கூட போட்டு வைக்கலாம். அது கூட நல்ல சேமிப்பு தான். நான் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உண்டியலை உடச்சி போட்டிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரரு அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டார். ஏன்னு கேளுவேன், ஒரு அளவுக்கு தான் எதாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை வந்துச்சு, அழிச்சு விடு அப்படின்ட்டார். அதெல்லாம் அழிச்சு விட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி உண்டியலை வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பேங்க. சேர்த்து அதையும் ஒரு தடவை எடுத்தப்ப எங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த உண்டியலில் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. 5 உண்டியல் சேர்த்துருந்தேன். குட்டி குட்டி உண்டியலாக பிளாஸ்டிக் உண்டியலில். அந்த மாதிரி கூட சேமித்து போடலாங்க. எங்கள் வீட்டுக்கார சம்பளத்தை வந்து மாதம் வாரத்துக்கு வாங்கிட்டு இருந்தாருன்னா அதை எடுத்து வச்சுருந்து ஓடி போய் பேங்க்கில் போய் கட்டிட்டு வந்துடுவேங்க. பேங்க்கில் போய் கட்டிக்கிட்டு போட்டு வந்துடுவேன். அது கையில் தான் செலவஞ்சு வரும் பயந்து. இப்படித்தான் நான் சேமிச்சு பண்ணுறேன். 7 சீட்டை பற்றி 7 நகை 7 சீட்டில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைன்றது அதில் சொல்லாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த வழிமுறை பிடிச்சிருந்தா அந்தந்த வழிமுறைகளில் நீங்கள் நகைகளை எடுங்க. நல்லபடியாக வீட்டை சேகரித்து நல்லபடியாக வாழுங்க. பிடிச்சிருந்தா முனியம்மாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முனியம்மாவுக்கு கதையாக உங்கள்கிட்ட நல்லா கதை பேசிக்கிட்டு கிடக்கு. நல்லா இருக்குது. ஆனால் ஒன்று என்ன கேளுங்க, சொந்த தூரத்துட்டுலாம் உட்காந்து பேசியே நம்ம வாயை பிடிக்கத்தானா நம்மகிட்டையே ஏச்சு பேச்சு பண்ணி விட்டுருவாங்க. உன்னைய பற்றி அவள் இப்படி சொன்னாலாம், அவள் இவ இப்படி சொன்னாலாம், இவ சொன்னது நம்பி இவ பேச்சை கேட்டுக்கிட்டே அவள் போய் நகை அடகு வச்சு பொருள் எடுக்கிறா. அவள் வீட்டுக்குள்ளே ஒரே சண்டையாக கிடக்கு. இவ எடுக்கிறாண்டா இவள் வாயோட இருக்க வேண்டியதானே. இவ போய் அவட்ட போய் சொல்லியிருந்திருக்கா. அவள் ஆசைப்பட்டு அவள் நகை அடகு வச்சு பொருள் எடுத்து கொடுன்னு இந்த புரிச்சிட்ட சண்டை விட்டு கிடக்கா. இப்படிலாம் பண்ணி கொடுத்துட்றாளே அப்படின்ட்டு பல பேர் பல விதமாக என்னை பேசி சண்டைக்கு வருவாங்க. இப்போ அவங்ககிட்டலாம் பேசாம யாருண்டே தெரியட்டாலும் பரவாயில்ல, தள்ளி இருக்கிறவங்ககிட்ட பேசி குட்டி கலட்டாக பண்ணி கொடுத்துட்றேன். சண்டை சத்தம்னா வரும்னு பயப்படக்கூடாது. சண்டை இல்லாமல் எங்கே இருக்குது. எங்கள் வீட்டுக்காரெலாம் எடுத்து கொடுக்குறவட்டப்பெல்லாம் சண்டை போட்டார். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டார்ல, நமக்கு முன்னாடி சிக்கனமாக இருக்காப்பா. அவள் அந்த நகையை அடகு வச்சதுனால காசு கடை கப்பு இருக்கிறதுனால தான் நம்ம சிக்கனமாக இருக்கோம். நம்மளுக்கு அந்த எண்ணம் தானாக உருவாகுதுய்யா அப்படின்னு என்னை பார்க்கட்டிட்டார்ல. அப்புறம் அந்த மாதிரி நல்லபடியாக குடும்பம் நடத்துங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன், என்னை தப்பாக எடுத்துக்கிறாதைய. கணவர் வந்து நல்ல மனசனாக வைக்கணுங்க. நம்ம எடுத்து வைக்கிற முயற்சிகளுக்கு அவர் உறுதுணையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரன் பண்ணி போக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏண்டு கேளுங்க, என்னடா ரிமோட்டுக்குதே இப்படி சண்டை போட்டு இப்படி நாரிக்கிட்டு வரீங்களே. நீ பொம்மை வைக்கக்கூடாது, நீ கிரிக்கெட் பார்க்கக்கூடாது. நடுவில் படம் ஓடிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கணும். ஒரு டிவிக்கு ஒரு ரிமோட்டுக்கு பற்றாக. அவன் கிரிக்கெட் பார்க்குறியா, இவன் பொம்மை பார்க்குறான். ஏய் இப்போத்தேன்னு சொன்னேன். அந்த மாதிரி நல்லபடியாக குடும்பம் நடத்துங்க. வாட்சை வந்து நல்ல மனுஷனாக இருக்கணும். நல்ல மனுஷனாக இருந்தாத்தே 10 காசா 5 காசா 10 காசா மாற்ற முடியும். சும்மா நம்ம வச்ச கேட்காம நம்மளே தூக்கி போட்டு மங்க வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு அடிமைத்தனமாக வச்சுக்கிட்டு வாழ்கிற குடும்பத்தில் இது சாத்தியமானு சொல்ல முடியாது. தாய்மார்களே, நம்ம தலையில் என்ன விடி வச்சுருக்கோம் அதை விடி வாழுவோம். என்ன சொல்கிறீங்க? எதுவும் கண்கலங்கி கவலைப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடுவோம்னு மனசில் கடகாத்திரமாக நினச்சிக்கிட்டு அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாப்ப சேவிங் பண்ணுங்க. சரிங்களா? ஆமாம், அதுதான் சொல்ல முடியும். சரி, அக்கடி ஒரே இதை பேசி குறுக்கு வலிக்குது. வடை தடை கடையை தட்டிட்டு வந்து என்னண்டோ வருது. செத்த விட அப்படின்னு போய் சாயிருங்க, படுத்து தூங்குறேன் கொஞ்சம் நேரமாகும். லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க.